இருந்து வந்திருக்கக்கூடிய சிறகிரி வேலாயுத சுவாமியுடைய பிரதான அர்ச்சகருமான ஸ்ரீ கண்ணன் குருக்கள் அவர்களுக்கு இப்பொழுது பிரதான ஆச்சாரியமாக நடத்தி தர பிரார்த்தனை செய்து கொண்டு ரட்சாபந்தனமானது சமர்ப்பிக்கப்படுகிறது. கோயில் திருக்கோயில் அர்ச்சகருமான சிவாகம வித்யாநிதி சிவஸ்ரீ கார்த்திகேய சிவாச்சாரியார் அவர்களுக்கு பிரதான ஆச்சாரியமாக இருந்த பிரார்த்தனை செய்து ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய பிரதான அர்ச்சகருமான சிவாகம வித்யாநிதி சிவஸ்ரீ சிவானந்த சிவாச்சாரியார் அவர்களுக்கு இப்பொழுது ரட்சாபந்தனமானது சிவகாமி உடனவர் தாண்டவேஸ்வர பெருமானுடைய பிரதான அர்ச்சகருமான சிவாகம கலாநிதி சிவஸ்ரீ விக்னேஸ்வரம் அவர்களுக்கு இப்பொழுது ரட்சாபந்தனமானது நடைபெறுகிறது. சிறகிரி வேலாயுத சுவாமியுடைய பிரதான அர்ச்சகருமான சிவாகம பாஸ்கரா சிவஸ்ரீ சிவம் அவர்களுக்கு இப்பொழுது சிறகிரி சிவம் அவர்களுக்கு இப்பொழுது ரட்சாபந்தனமானது சிவஸ்ரீ குருக்கள் அவர்களுக்கு இப்பொழுது ரட்சாபந்தனமானது நடைபெற இருக்கிறது. பொள்ளாச்சி ஹரிசிவாச்சாரியார் அவர்களுக்கு ரட்சாபந்தனமானது நடைபெற இருக்கிறது. அடுத்தபடியாக நமது கும்பாபிஷேகத்திற்காக சர்வசாதகம் என்று சொல்லப்படுகின்ற நமது ஆலயத்திற்கு இந்த பூஜை வழிபாட்டெல்லாம் நடத்தணும் அப்படின்னா ஒரு 8 தலைவர் வேணும். அந்த தலைவர் அவர் நடக்கிற பாதையில தான் நாங்கெல்லாம் போவோம். அந்த மாதிரி எங்களை கும்பாபிஷேகத்திலாம் அழைச்சு இந்த நேரத்துக்கு இந்த டைமுக்கு இந்த பூஜையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எல்லா விவரங்களெல்லாம் சொல்லி இந்த சர்வசாதகத்தை பொறுப்பை ஏற்று இந்த கும்பாபிஷேகத்தை நடந்து கொடுக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாதர் பெருமானுடைய ஆலய பிரதான அர்ச்சகருமான சிவாகம வித்யாநிதி சிவஸ்ரீ ராஜா சிவாச்சாரியர் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக ரட்சாபந்தனமானது சிவஸ்ரீ ஹரிபாஸ்கர சிவாச்சாரியார் அவர்களுக்கு இந்த ஆலயத்தின் கமிட்டியின் சார்பாக இந்த மக்களின் சார்பாக இப்பொழுது அவருக்கு ரட்சாபந்தனமானது நடைபெறுகிறது.